Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important part in 10th standard mathematics first division test 2023 model question paper and also 3 district model question papers. இன்னைக்கு நாம ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் மேத்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் அப்லோட் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் முதல் திருப்பதிற்கான தமிழ் வினாத்தாள்களும் இங்கிலீஷ்க்கு வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், கோட்டேலி, ஆஃபேலி, ஃபர்ஸ்ட் டிவிஷன் இப்போ நடந்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு நம்ம வந்து மேத்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த கொஸ்டின் பேப்பர், 2 இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் சேர்த்து தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ அப்டேட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லப்பா, நம்ம போடுற வீடியோ யாராவது ஒருத்தருக்காக யூஸ்ஃபுல்லான கான்செப்ட்னா இந்நாள் வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் நிறைய சாப்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சில இம்பார்ட்டன்ட் சம்ஸுமே வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அதுமே எல்லாமே பாருங்க பிளேலிஸ்ட் கொடுத்து யூஸ் பண்ணிக்க. வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரிக்கான கொஸ்டின் பேப்பர் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 10th மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2023 3 டிஸ்ட்ரிக்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலரான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஸ்டின் நம்பர் 1 to 14 வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எகைன் அண்ட் எகைன் சொல்றப்ப இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் டிஸ்ல ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், கோட்டேரி, ஆஃபேலிக்கு ஒவ்வொரு கொஸ்டின் வைஸ் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எப்படி நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் எதுவுமே ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கோம். இதில் டேரக்ட் நம்ம கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ 1 மார்க் வந்து 1 to 4 புக் பேக்ல இருக்க 1 மார்க் நீங்க தரவா கோ த்ரூ பண்ணுங்க. புக் பேக்ல ஆப்ஷன் கொடுத்தோம். நெக்ஸ்ட் நாங்கள் புக் பேக் பார்த்து முடிச்சிருந்தோம். அடுத்து பிடிஏ கொஸ்டின் 6 பிடிஏ கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி இருக்கும். அந்த பிடிஏ கொஸ்டின் இருக்க கொஸ்டின்ஸ் ஃபுல்லா 1 மார்க் கோ த்ரூ பண்ணீங்கன்னாவே எளிமையா ஆன்சர் பண்ணலாம். மறந்துடாதீங்க, நீங்க 1 மார்க் ஆப்ஷன் எழுதி தான் எழுதணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாப்டரையும் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து எல்லா சாப்டரும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 1 மார்க்ல கிரியேட் பண்ணிருப்போம். ஸோ 1 to 14 வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் வந்து இந்த 1 மார்க்ல சிலது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 14 1 மார்க் சொல்லும் போது சில நேரத்தில் பப்ளிக்ல இருந்து 14 புக் பேக்ல இருந்து வர சான்சஸ் இருக்கு. சில 10 1 மார்க் புக் பேக்ல இருந்து 4 1 மார்க் ஒரு அப்ளிகேஷன் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 1 மார்க் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு ஒரே வழி புக் பேக்ல இருக்க 1 மார்க் படிக்கணும். பிளஸ் எக்ஸ்ட்ரா வந்து பிடிஏ கொஸ்டின் அதுல இருக்கிற 1 மார்க் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப எளிமையா இருக்கு. அது மட்டும் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச தேர்வுகள் ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், கோட்டேலி, ஆஃபேலி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்க ஒரு கொஸ்டின் மார்க் பாக்குறதுனால இந்த 4 எக்ஸாம் பிளஸ் வந்து பிடிஏ கொஸ்டின் ரிவைஸ் பண்ணீங்கன்னாவே ஃபுல் மார்க் எடுக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு. வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 10th மேத்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2023 3 டிஸ்ட்ரிக்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த பர்டிகுலரான வீடியோ 3 டிஸ்ட்ரிக்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் இதுல கேட்டிருக்க 2 மார்க் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான். ஸோ ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சஸ்ல சாப்டர் வைஸும் 2 மார்க் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் 15 16 வந்து வர 15 16 17 இந்த 3 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் இருந்து கம்பேர் பண்ணி எடுத்துருக்கோம். ரிலேஷன் ஃபங்க்ஷன்ல கம்பேர் பண்ணிருக்கோம். கொஸ்டின் நம்பர் இது கொஸ்டின் 18 19 இந்த ரெண்டு சம்மே 18 19 20 இந்த 3 சம் வந்து செகண்ட் சாப்டர் ஏபிஜிபி கம்பேர் பண்ணா. கொஸ்டின் நம்பர் 21 சிம்பிளிஃபைனா x ஸ்கொயர் பை x மைனஸ் y பிளஸ் y ஸ்கொயர் பை y. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். பிளேஸ் மட்டும் மாத்தினீங்கன்னா போதும். ரொம்ப எளிமையா ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 21 22 ரெண்டு பேரும் இந்த அல்ஜிப்ரால கம்பேர் பண்ணிருக்கோம். 23rd வந்து வர மேட்ரிக்ஸ்ல கம்பேர் பண்ணிருக்க சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24th வந்து பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரியில கம்பேர் பண்ணா. இது நம்ம இப்பதான் இந்த சம் வந்து ஆங்கிள் பைசெக்டர் யூஸ் பண்ணி போடுற சம். கொஸ்டின் 25th வந்து பாத்தீங்கன்னா 25th வந்து நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ரொம்ப முக்கியமான கால்குலேட் ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் வந்து இது வந்து 8x - 7y + 6 = 0 ன்னு சொல்லும்போது y = mx + c கொண்டு வந்து ஸ்லோபையும் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் நம்பர் 26th வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். தட் மீன்ஸ் இது வந்து 26th 27 ரெண்டு சம்மே வந்து எதுல இருந்து கம்பேரிசன் பண்ணிக்கிறேன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து எடுத்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 28 வந்து கம்பல்சரி இது எய்தரா சாய்ஸா கொடுத்துருங்க. ஆனா பப்ளிக்ல நமக்கு எய்தரா இந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ல எய்தரா சாய்ஸா இருக்கு. ஆக்சுவலா கொஸ்டின் நம்பர் 28 வந்து எய்தரா சாய்ஸ் கிடையாது. டைரக்டா ஒரே கொஸ்டின் தான். ஒன்னு டிக்னாமெட்ரில ஒரு சம், இன்னொரு சம் வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மென்ட் மென்சுரேஷன் ஒரு சம் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு சம்லயுமே ஒரு லாஜிக் அது ப்ரூவ் தட்ல கேட்டிருக்க. இந்த சம் வந்து சீக்கன் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இந்த சம் நம்ம அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றோம், புரிஞ்சுக்கப்பா. ஏன்னா இந்த சம் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து ஆன்சர்ல tan தீட்டா கொண்டு வந்துருங்க. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் சீக்கன் தீட்டான்றது என்ன பண்ணும் 1 பை காஸ் தீட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அப்ப நெக்ஸ்ட் என்ன இதுல பத்தின இப்ப நெக்ஸ்ட் வந்து காஸ் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா 1 by cos sin theta மேல கூட sin theta by cos theta வந்துரும். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா sin theta by cos theta, இதுல sin theta by cos theta வந்திருக்கு, காமனா cos theta போட்டு இப்போ ஜென்ரலா எடுக்கும்போது வந்து நம்ம tan theta மாதிரி இருக்க tan theta கிடையாது cot theta தான் வரும். ஏன்னா ரெசிப்ரோக்கலா கம்பேரிசன் பண்ணுவோம். இது கொஸ்டின் நம்பர் 28 வந்து இந்த சம் நல்லா பாருங்க. இதுல வந்து ஓவரால் 2 மார்க் கொஸ்டின் 15ல இருந்து 27 வரைக்கும் கொஸ்டின் வந்து 9 கொஸ்டின் நம்பர் 28 வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி எதிரா சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் எதிரா சாய்ஸ் கிடையாது, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல அப்படி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் நெக்ஸ்ட் பார்ட் 3 கொஸ்டின் நம்பர் 29 இருந்து 42 வரைக்கும் இருக்கு கொஸ்டின் 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம். கொஸ்டின் 29 இருந்து 41 வரைக்கும் 9 கொஸ்டின் நம்பர் 42 கம்பல்சரி. இதுல கொஸ்டின் நம்பர் 29 வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து எடுத்துருக்கோம். செகண்ட் சம் நிறைய டைம்ஸ் இந்த ரேகா சம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சீரிஸ் நம்ம கொடுத்துருப்போம். சிக்மா கே கே ஈக்குவல் டு 1 to n into n plus 1 by 2 அந்த ஸ்பெஷல் சீரிஸ்ல சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் n ஸ்கொயர் நம்பர், நெக்ஸ்ட் வந்து கியூப் நம்பர் கம்பேரிசன் இது கொடுத்துருக்கோம். இது ஸ்கொயர் நம்பர் கம்பேரிசன். ஏன்னா 15 ஸ்கொயர்னா n into n plus 1 2n plus 1 by 6 கம்பேரிசன். இது கொஸ்டின் 30. கொஸ்டின் 31 வந்து பாத்தீங்கன்னா இந்த சம் வந்து GCD ரொம்ப முக்கியமான அல்ஜிப்ரால கம்பேர். சோ ஓவரால் இந்த கேட்ட 2 மார்க் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 29 31 5 மார்க் கொஸ்டின் பார்த்திருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரில இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லிருக்கோம். 10th மேத்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2023 3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். நீங்க டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32 பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். என்னன்னா நமக்கு எதிர ஸ்கொயர் ரூட் அப்ப வந்து டைரக்டா கம்பேர் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 33 வந்து மேட்ரிக்ஸ் கம்பேர் பண்ண டிரான்ஸ்ஃபர் AB டிரான்ஸ்ஃபர் = B டிரான்ஸ்ஃபர் A டிரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 34 வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் பேசிக் ப்ரொபோஷனல் தியரம் ஆர் தேல்ஸ் தியரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான BBT தியரம் யூஸ் பண்றோம். கொஸ்டின் நம்பர் 35 வந்து ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர். இது எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான். இது எல்லாமே நம்மளோட சேனல் GR சக்சஸ்ஃபுல் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் எப்படி எளிமையா கண்டுபிடிக்கணும் நம்ம சம் அப்லோட் பண்ணிருக்கு, யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 36 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த சம்மே நம்மளோட சேனல் GR சக்சஸ்ஃபுல்ல பிளேலிஸ்ட்ல பாருங்க, அப்லோட் பண்ணிக்க. கோஆர்டினேட் சாம்பியன். கொஸ்டின் நம்பர் 37 வந்து பாத்தீங்கன்னா டிக்னாமெட்ரி கம்பேர் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 38 வந்து இந்த சம்மே டிக்னாமெட்ரியில கம்பேர் பண்ணிருக்கோம். ஐட் வச்சுக்காம. கொஸ்டின் நம்பர் 39 கம்பேரிசன் பண்ணுது வால்யூம் ஆஃப் பிரஸ்டம். இந்த பர்టిక్యులரான சம்மே நம்மளோட சேனல் GR சக்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். பிளேலிஸ்ட்ல பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான். கொஸ்டின் நம்பர் 48 வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்டாட்டிஸ்டிக். இப்ப ஸ்டாட்டிஸ்டிக் கொஸ்டின் நம்பர் 40 41 ரெண்டுமே ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்துருக்கோம். 40 கொஸ்டின் நம்பர் 42 வந்து பாத்தீங்கன்னா டிக்னாமெட்ரியில கம்பேர் பண்ணி எய்தரா சாய்ஸா கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா எகைன் அண்ட் எகைன் சொல்றேன், நமக்கு கொஸ்டின் நம்பர் 28 out of 42 வந்து கம்பல்சரியில வருது வந்து எய்தரா சாய்ஸ் கிடையாது. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம இவ்வாறு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கங்க. நெக்ஸ்ட் பார்ட் 4 ஃபைனல் பார்ட் தான் கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி. ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த பர்టిక్యులர் கொஸ்டின் பேப்பர்ல வந்து ஒன்னு வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் எடுத்திருக்காங்க. இன்னொரு சம் வந்து பாத்தீங்கன்னா 2 டேஞ்சன்ட் மெத்தட். எது சிம்பிளா இருக்கு அதை யூஸ் பண்ணிக்க. கொஸ்டின் நம்பர் 44 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சம். டிரா தி கிராஃப் ஆஃப் x = 24 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். y = 24 x னு வச்சு அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்ட் வேரியேஷனா இன்வெர்ஸ் வேரியேஷனா கம்பேரிசன் பண்ணலாம். இல்ல இந்த சம் டிஃபிகல்ட்னா எதிராச்சு கிராஃப்ல இன்னொரு கொஸ்டின் கொடுத்தா ஸ்டேட் தி நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கம்பேர் பண்ணலாம். சோ ஓவராலா கொஸ்டின் இந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் நம்பர் 1 to 44 வரைக்குமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு நம்மளோட சேனல் GR சக்சஸ் இது கம்ப்ளீட்டாவே வந்து ஒவ்வொரு கொஸ்டின் இப்படி எளிமையா எக்ஸ்பிளைன் நம்ம ஆன்சர் பண்ண நம்ம போட்டிருக்கோம். சோ அது நம்மளோட பிளேலிஸ்ட்ல பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன் மோர் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லிருக்கோம். 10th மேத்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2023 3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட். இந்த பர்టిక్యులரான வீடியோவோட இந்த கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். தேவைப்பட்ட டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. அகைன் அண்ட் அகைன் இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம கிரியேட் பண்ணலப்பா, நம்ம கிடைச்ச கொஸ்டின் பேப்பரை நீங்க யாருக்காவது யூஸ் ஆகும் கான்செப்ட் தான் நம்ம அப்லோட் பண்ணி பயன்படுத்திங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு தமிழ், இது வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த தமிழ் மீடியம் கொஸ்டினும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக்ல நல்லா புரிஞ்சுக்கமா. நிறைய பேருக்கு டவுட் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ் மீடியத்துக்கு தனியா இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியா வருமா சார்? அப்படி கிடையாதுப்பா. கொஸ்டின் பேப்பர் எல்லா மீடியத்துக்கு ஒரே மாதிரி வரும். நமக்கு ஃபர்ஸ்ட் தமிழ்ல கொடுத்துட்டு அது கீழே இங்கிலீஷ்ல அதுக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்கும். சில நேரத்தில் இங்கிலீஷ்ல கொடுத்து அதுக்குள்ள பார்த்தா அதுக்கான தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து கீழே கொடுத்துரும். ரெண்டு போத் த லாங்குவேஜஸ்மே இருக்கும். ஸோ நீங்க அந்த அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் 1 to 11 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் கம்பேரிசன் பண்ணிருக்கோம். 1ல இருந்து 11 வரைக்கும் 1 மார்க். எகைன் அண்ட் எகைன் சொல்றேன், நம்ம பல டைம் சொல்லியிருக்கேன். 1 மார்க் பொறுத்தவரைக்கும் புக் பேக்ல இருக்க 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. பிளஸ் PTA கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நடந்த முடியும். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இருந்து ஹாஃப் இயர்லி வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் 1 மார்க் வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய சமயம் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ணிக்கலாம். நம்மளோட எய்ம் அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், ஒவ்வொரு எக்ஸாமே நீங்க பப்ளிக்கா நினைச்சு எழுதுங்க, நம்ம ஃபுல் மார்க் வாங்கிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். இந்த வீடியோ இந்த பர்టిక్యులரான கொஸ்டின் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், மேத்ஸ் வந்து நம்ம தீரம் மட்டும் தான் படிப்போம், மத்தல ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நம்ம தீரம்னு சொல்லும்போது நம்ம 3 தீரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆங்கிள் பைசெக்டர் தீரம், நெக்ஸ்ட் வந்து பேசிக் ப்ரொபோஷனல் தீரம், நெக்ஸ்ட் வந்து பித்தாகரஸ். ஐ மீன் பாத்தீங்கன்னா அடிப்படை சரிசமவெட்டி தேற்றம் இல்ல தேல்ஸ்னு சொல்லுவோம். கோண இருசமவெட்டி தேற்றம், அதுக்கப்புறம் பித்தாகரஸ் தேற்றம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா எழுதுவோம். நெக்ஸ்ட் கேட்டகரியில வந்து கொஸ்டின் நம்பர் 12ல இருந்து 27 வரைக்கும் கொஸ்டின். முதல் கொஸ்டின் நம்பர் 1 to 14 1 மார்க். இதுல கேட்டிருக்க 1 மார்க்ல டைரக்டா புக் பேக் வந்து எடுத்துருக்கோம். சில 1 மார்க் இன்சைட்ல கம்பேரிசன் இந்த கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் 15ல இருந்து 28 வரைக்கும் நமக்கே தெரியும். 27 வரைக்கும் 9 கொஸ்டின், 28 கம்பல்சரி பண்ணணும்.
இதுல கம்பேரிசன் பண்ணும்போதெல்லாம் கொஸ்டின் நம்பர் 17 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லாம் பர் டைம் எக்ஸ்பிளைன் 17, 18 ரெண்டுமே நம்மளோட சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 21 ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த சம்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் சம் தான். ஸோ அதனால இந்த கொஸ்டின் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து 24th கொஸ்டின் டிக்னாமெட்ரி சம் நீங்க கம்பேரிசன் பண்ணும்போது சிம்பிளான கான்செப்ட் வச்சு தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் அந்த 27 வந்து கம்பேரிசன் பண்ணக்கூடிய சம் வந்து பாத்தீங்கன்னா புள்ளியில இருந்து எடுத்து நிகழ்த்தவு கான்செப்ட்ல இருந்து போட்டிருக்காங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 10th மேத்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2023 3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் அண்ட் ஆல்சோ இதோட PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 வந்து கம்பல்சரி பாருங்க. இந்த ரெண்டேஸ் இருக்கு இன்னைக்கு மேற்கொண்டு சாய்வு ரொம்ப சிம்பிளான சம் நினைக்கிறேன். m equal to tan theta கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். ஸோ m equal to tan theta சொல்லி x1 y1 x2 y2 கம்பேரிசன் பண்ணி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் இட் 2 மார்க். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது 5 மார்க் பார்ட் பகுதி 3ல கம்பேர் பண்ணக்கூடிய 5 மார்க்னா ஆன்சர் எனி 10 தட் மீன்ஸ் எவையேனும் 10 வினாக்கள் விடையளிக்க வினாய 42 வந்து கண்டிப்பா போடணும். ஸோ அப்ப 29 இந்த பார்ட்ல 29 40 வரைக்கும் கொஸ்டின்ல கம்பேர் பண்ணணும். 29 41 வரைக்கும் கொஸ்டின் 9 கொஸ்டின் 42 கண்டிப்பா அட்டன் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உறவு சார்புகளும் ஒரு சார்புல இருந்து கம்பேர் பண்றோம். 30வது கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் f of x. நெக்ஸ்ட் யூக்ளிட பயன்படுத்தி 340 400 மீ போவா. இதுமே ரொம்ப இல்ல a equal to b க்கு பிளஸ் r கம்பேரிசன் பண்றது. நெக்ஸ்ட் APGP கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வர்க்கமூலம் ஆல்பா பீட்டா பித்தாகரஸ் தேற்றது. ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் மீது வரையப்பட்ட பக்கங்களின் கூடுதலுக்கு பக்கங்களின் வர்க்கங்களின் the square of the hypotenuse is equal to sum of the square of other two sides ப்ரூவ் பண்ணோம். தட் மீன்ஸ் AC ஸ்கொயர் RBC ஸ்கொயர் கம்பேரிசன் பண்றதுல அந்த கர்ணத்தோட ஸ்கொயர் பண்ணி மற்ற ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிட்டு வேலையை ஈக்குவல் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 37 வந்து எதிர்பார்க்கக்கூடிய நாற்கரத்தையும் பரப்பளவு. அதே மாதிரி 38ல இந்த சம் நம்மளுடைய சேனல் GR சக்சஸ் தனியா பிளேலிஸ்ட்ல போட்டுருவோம், யூஸ் பண்ணிக்க. நாற்கரத்தையும் பரப்பளவும் நம்மளுடைய சேனல் GR சக்சஸ் எளிமையா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 39வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டிக்னாமெட்ரி கம்பேர் பண்ணிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 40 வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மென்ட்ல. சோ ஓவராலா இந்த கேட்டகரியில 5 மார்க் கேட்டகரியில வந்து கொஸ்டின் நம்பர் 29 40 வரைக்கும் கொஸ்டின் பார்த்திருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரியில நீங்க எகைன் அண்ட் எகைன் சொல்றப்பா இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சுக்க PTA கொஸ்டின் இருக்க கொஸ்டின் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிறவே ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 41 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து P of A யூனியன் B யூனியன் C கான்செப்ட் யூஸ் பண்ணி போடணும். 42 கம்பல்சரியில பாருங்க. இது டைரக்டா ஒரே கொஸ்டின் தான், எய்தர் ஆர் சாய்ஸ் கிடையாது. இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். இந்த பர்டிகுலரான சம் நம்மளுடைய சேனல் GR சக்சஸ் டெஸ்ட்ல லாஸ்ட் இயர் பப்ளிக் முன்னாலே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த சம் அப்படியே பப்ளிக்ல வந்திருந்தது. பல டைம் சொன்ன இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ தனியாகவே வீடியோ போட்டிருக்கும். இந்த சம் அந்த 1 லிட்டர் பாலின் விலை 40 30 பாலின் மொத்த விலை. இது வந்து பிரஸ்டம் பக்கெட் சம் சொல்லுவாங்க. இடைக்கண்டத்தை கம்பேர் பண்ணி போறது ரொம்ப ஈஸி. பைஹெச் 1/3 பைஹெச் கேபிட்டல் R ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் R ஸ்கொயர் கேபிட்டல் R ஸ்மால் கான்செப்ட் யூஸ் பண்ணி போறது தான். தனியாவே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளோட சேனல் GR சக்சஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பகுதி 4 இது வந்து பிராக்டிகல் ஜியோமெட்ரி கம்பேர் பண்ணும்போது இதுல என்ன கொடுத்திருக்காங்க, குத்துக்கோடு வரைய சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தொடுகோடு. நீங்க தொடுகோடே போட்டுங்க. இரண்டு தொடுகோடு தான் எளிமையான முறையில். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஒரு பேருந்து சீரான வேகத்தில் அதன் வேகம் 50 கிலோமீட்டர் தூரம் கால வரைக்கும் இதுக்கு வந்து விகித சம கேர் கம்பேர் பண்ணி y ஈக்குவல் mx சொல்லணும் அந்த கான்செப்ட்ல கொண்டு வரும். இல்ல இந்த சம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் y ஈக்குவல் டு சம் செகண்ட் எக்ஸசைஸ் y ஈக்குவல் x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 அதுக்கு டிராப் பண்ணி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி போடணும். ஸோ ஓவராலா இந்த கட்ட கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 44 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் எல்லாமே நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரிவைஸ் பண்ண வேண்டியது PTA கொஸ்டின் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. பிளஸ் புக் பேக்ல இருந்து உங்க மிஸ்ஸிங் சார் நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பார்ட் ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து 1 மார்க் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் வரும். அந்த தமிழ் மீடியம் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் கிடைச்ச கொஸ்டின் பேப்பர் நம்ம போட்டிருக்கோம். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கிடைச்சுன்னா அதையுமே நம்ம அப்லோட் பண்றோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்க வாங்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 10th மேத்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2023 3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் ரெண்டுமே அப்லோட் பண்றோம். ஸோ நீங்க இது தேவைப்படுறவங்க இதுக்கான PDF வந்து அந்த PDF லிங்க் கொடுக்கணும். டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 to 14 வரைக்கும் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். 1 மார்க் இது வந்து 1 மார்க் வந்து ஒரே பேஜ்ல வந்திருக்கு. 1 மார்க் வந்து புக் பேக்ல இதுல கேட்டிருக்க மேக்ஸிமம் 1 மார்க் புக் பேக்ல சில क्वेश्चंस இன்சைட்ல கம்பேர் பண்றோம். வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. 1 மார்க் ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாத 1 மார்க் நீங்க பண்ணா ஒவ்வொரு சாப்டர் வைஸா இருக்க ஃபார்முலாஸ் வந்து தனியா எழுதி பாருங்க. அல்ஜிப்ரா ஃபார்முலா நம்ம 7th ல இருந்தே படிப்போம். ஒரு சிலர் நம்ம கம்பேர் a² - b² நம்ம முடிக்கிறோம். சோ a + b a - அது மாதிரி ஃபார்முலாஸ் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஈஸியா 1 மார்க் ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தா மேலும் அறிந்து கொள்க அதாவது சம்மரி அப்படி கொடுத்துறோம். சோ அதிலே ஃபார்முலாஸ் கொடுத்துருவோம். அதை ரிவைஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் டூ மேல கம்பேர் பண்ணுங்க. வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் 2 மார்க் பொறுத்த வரைக்கும்
எகைன் சொல்றேன். இதுல கேட்டிருக்க சில கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஏ கொஸ்டின்ல இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல. ஸோ நீங்க அத கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணும்போது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணேன். x² + y - y பிளேஸ் மட்டும் மாத்துனா போதும். சிம்பிளா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாரி தான் வந்து 23rd கொஸ்டின் இதுக்கு முன்னால கம்பேரிசன் பண்ணது 24th வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரத்துக்கு இது இது இந்த கொஸ்டின் வந்து பார்த்து நம்ம இதுக்கு முன்னால இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா? அதோட டிரான்ஸ்லேஷன் தான் தமிழ் மீடியம். ஸோ இதுல ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்த கம்பேரிசன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் அதோட தமிழ் மீடியம் கொஸ்டினும் நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் நம்ம இந்த கொஸ்டின் தமிழ் மீடியம் நம்ம அப்லோட் பண்றோம். ஸோ இது வந்து கொஸ்டின் நம்ம இந்த பர்டிகுலர் கேட்ல கொஸ்டின் நம்பர் 15ல இருந்து 28 வரைக்கும் இருக்க கொஸ்டின்ல இருந்து 10 2 மார்க்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் அந்த 10 2 மார்க் சொல்லும்போது 27 9 கொஸ்டினும் 28 வந்து கம்பல்சரி பண்ணணும். எய்தர் சாய்ஸா கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டினோட தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் இது. நெக்ஸ்ட் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 29ல இருந்து 45 நம்ம 42 வரைக்கும் கம்பேர் பண்றோம். ஸோ இதுல அந்த ரேகா சம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பல்லுறுப்புக்கோவை ரேகா சம் இதெல்லாம் ஒரு எப்பவுமே கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் இதுக்கான கண்டினியூஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 10th மேத்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2023 3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்றோம். நெக்ஸ்ட் நாம இந்த கேட்டகரியில கம்பேர் பண்ணுவோம். வர்க்கமூலம் கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் கம்பேர் பண்றோம். தீரம் கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் நாற்கரத்தையும் பரப்பளவுனா அதுக்கப்புறம் குத்துக்கோடுக்கான சமன்பாடு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இடைக்கண்டத்தின் கன அளவு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. இதுல கம்பேரிசன் பண்ணும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் திட்ட விலக்கம் கம்பேர் பண்றோம். அதுக்கு 42வது கொஸ்டின் எய்தர் ஆர் சாய்ஸ் கூட அப்படி கிடையாதுப்பா. நமக்கு ஃபுல்லா தான் வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கேட்டகரி ஃபைனல் கேட்டகரினா 43 44 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஸ்டின் நம்பர் 43 வந்து பிராக்டிகல் ஜியோமெட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, சிமிலர் ட்ரையாங்கிள் இன்னொன்னு வந்து தொடுகோடு. 44வது கொஸ்டின் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராஃப். சோ தட்ஸ் இட். சோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மொத்தம் 3 கொஸ்டின் பார்த்திருக்கோம். இந்த 3 கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். அதோட தமிழ் மீடியம் தான் லாஸ்ட் ஆஃப் இடையில மொத்தம் 3 கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேற ஏதாவது கொஸ்டின் வேணும் கிடைச்சது நம்ம அப்லோட் பண்றோம். மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க 1 மார்க் அப்படின்னு ஒரு மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது வந்து பிடிஏ கொஸ்டின் தரவா படிக்கணும். முதல்ல புக் பேக் கொஸ்டின் படிச்சுட்டு பிடிஏ கொஸ்டின் இருக்கும் 1 மார்க் வந்து 2 மார்க் அதே மாதிரி தான். நீங்க வந்து 6 பிடிஏ கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அந்த 6 பிடிஏ கொஸ்டின் பேப்பர்னு சொல்லும்போது அதுல இருக்க 2 மார்க்ல செப்பரேட்டா தனியா எடுங்க. அது ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கேட்டகரி அதுலயே இருக்கணும். இப்போ 5 மார்க் சொல்லும்போது சில சாப்டர்ஸ் நம்ம மிஸ்ஸும் சார் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நம்ம நல்லா பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முதல்ல தீரம் 3 தீரம் கண்டிப்பா படிக்கணும். கண்டிப்பா படிச்சோம்னா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ஐ மீன் பார்த்தீங்கன்னா நாற்கரத்தின் பரப்பளவு அந்த பார்ட்டை நல்லா பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம சொல்லும்போது வர்க்கமூலம் எப்பவுமே எதிர்பார்க்கக்கூடிய கட்டம். அதே மாதிரி மறந்துடாதீங்க இந்த ஆல்பா பீட்டாவும் அதே மாதிரி இப்போ டெல்டா ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிஸ்கிரிமினன்ட் கம்பேர் பண்ற சாப்டர் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2023 5 டிஸ்ட்ரிக்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆல்சோ பிடிஎஃப் லிங்க் அப்லோடட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேட்டகரி 14 1 மார்க் பார்க்க போறோம். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்க புக் பேக் இருக்க 1 மார்க் தரவா பாருங்க. எல்லா யூனிட் முடிஞ்சோடனே புக் பேக்ல கொடுத்துருங்க. ஸோ அந்த 1 மார்க் கம்பேரிசன் பண்ணீங்கன்னாவே ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத பல டைம் சொல்லியிருக்கோம் 1 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோட எழுதணும் அப்படின்ற கான்செப்ட். ஆப்ஷன் மட்டும் எழுதாத விட்டுறாதீங்க. ஆப்ஷன் எழுதுனீங்கன்னா தான் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஒரு சில ஆப்ஷன் எழுதுறீங்க. ஆனா நம்ம பப்ளிக்ல நம்ம கண்டிப்பா ஆப்ஷன் எழுதுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே 1 மார்க். ஸோ இந்த 1 to 14 1 மார்க் எப்படி சார் ரொம்ப சிம்பிளா ஆகுதுன்னா முதல்ல புக் பேக் 1 மார்க் நெக்ஸ்ட் பிடிஏ கொஸ்டின் ஒரு 6 பிடிஏ கொஸ்டின் இருக்கு. அந்த பிடிஏ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற 1 மார்க் ரிவைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நமக்கு ஃபுல் மார்க் ஒரு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாத பப்ளிக்னு சொல்லும்போது ஒரு மேக்ஸிமம் 14ல ஒரு 10 to 11 கொஸ்டினே நமக்கு வந்து புக் பேக்ல சில நேரத்தில் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கூட தான் அதோட அப்ளிகேஷன் தான் கேட்பாங்க. அதனால சில சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தியரிட்டிக்கலா இருக்கிறது மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஜென்ரலா நம்ம அப்ளிகேஷன் போட்டு நம்ம கண்டிப்பா சோ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில கொஸ்டின் நம்பர் 1 to 14 வரைக்கும் இருக்கு 1 மார்க் தான் பட்டுக்கிறோம். மறக்காம ஆப்ஷனோட எழுதுங்க. வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2023 5 டிஸ்ட்ரிக்ட் மாடல் கொஸ்டின் அப்லோடட். ஆனா இந்த பர்டிகுலர் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் மட்டும் அப்லோட் பண்றோம். இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். மீதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான கொஸ்டின் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு போன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பாருங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரியில பார்க்கலாம். இந்த பார்ட்ல வந்து 2 மார்க் கேட்டகரியும் 5 மார்க் கேட்டகரி பார்க்கறோம். இப்போ 2 மார்க் வந்து ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரி. அப்ப கொஸ்டின் 15ல இருந்து 27 வரைக்கும் கொஸ்டின் 9 கொஸ்டின் நம்பர் 28 வந்து கம்பல்சரி. 15 சம் வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன் ஃபங்க்ஷன் வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 15 6 ரெண்டுமே ஆன் டு ஃபங்க்ஷன் அண்ட் டிஃபைன் ன்னு சொல்லிட்டு 17th क्वेश्चन what is the time 100 hours after 7 இது வந்து செகண்ட் சாப்டர் சீரிஸ் அண்ட் சீக்வென்ஸ் கம்பேர் பண்ணிருக்காங்க 17 18 19th வந்து பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா கம்பேர் பண்ணிருக்கோம். 20th क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரில இருந்து எடுத்திருக்கோம். 21st क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரில கம்பேரிசன் பண்ணக்கூடிய சம் தான். இது வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரில கம்பேர் பண்றோம். 22nd வந்து பாத்தீங்கன்னா டிக்னாமெட்ரி.
23rd கொஸ்டின் வந்து மெஷர்மெண்ட் கம்பேர் பண்றோம். 23rd 24 25th மெஷர்மெண்ட் தான் இதுல கொடுத்திருக்காங்க. 26th வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்பேர் பண்ணி 27th வந்து ஸ்டாட்டிஸ்டிக்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கான்செப்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ப்ராபபிலிட்டி. ஸோ இதுல வந்து ப்ராபபிலிட்டி 28th வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ எகைன் அண்ட் எகைன் சொல்றேன், இது வந்து ரொம்ப 28 கம்பல்சரி சம் பாருங்க, ஆட் பண்ண முடியாது. ஃபைண்ட் இஃப் a plus b எக்ஸிஸ்ட் பண்ணி ஆட் பண்ண முடியும். ஏன்னா ரோவும் காலமும் ஒன்னா இருந்தாலும் ஆட் பண்ண முடியும். நம்ம ப்ராடக்ட் என்ன பண்ண முடியாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 15ல இருந்து 28 வரைக்கும் கொஸ்டின் வந்து 10 கொஸ்டின் வந்து 2 மார்க். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இதே கேட்டகரியில 5 மார்க் கொஸ்டின் வந்து ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 42 இஸ் கம்பல்சரி. அப்ப 29ல இருந்து 41 வரைக்கும் கொஸ்டின்ல இருந்து 9 கொஸ்டின் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 42 கம்பல்சரினா இந்த 29th கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி சொல்லி ஃபர்ஸ்ட் சாப்டர்னு சொல்லும்போது நம்ம 3 கேட்டகரியா வந்து கொஸ்டின்ஸ் பிரிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து f of x இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அம்புக்குறி படம். ஐ மீன் பாத்தீங்கன்னா ஏரோ டயகிராம் டேபிள்ல கம்பேரிசன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா a கிராஸ் b, அதே மாதிரி பாத்தீங்கன்னா a யூனியன் b இன்டர்செக்ஷன் c அந்த கான்செப்ட்ல கிராஸ் மல்டிபிகேஷன் பண்றது ஃபுல்லாவே இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. சோ ஓவரால் இந்த கேட்டகரியில 2 மார்க் கேட்டகரியும் 5 மார்க்ல ஒரு கேட்டகரி பார்த்திருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லிருக்கோம் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ஃபர்ஸ்ட் செஷன் டெஸ்ட் 2023க்கான இப்போ மாடல் கொஸ்டின் 5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாத 2 மார்க் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்க பல டைம் சொல்லியிருக்கோம், சில சாப்டர்லாம் நம்ம அக்யூரேட்டா சொல்லுவோம். ஒரு எக்ஸாம் சொல்லணும்னா ஏரியா கோஆர்டினேட்டர்ல கண்டிப்பா நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் சம்மும் அதே மாதிரி ஏரோ டயகிராம்ல சொல்லி இந்த சம் நல்லா பிராக்டிஸ் பண்ண ரொம்ப எளிமையா பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30 பாத்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் S1 S2 S3ல செகண்ட் சாப்டர்ல வந்திருக்கு கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 30 31 32nd வந்து ஃபைண்ட் தி ஜிசிடி. இந்த ஜிசிடி சம் எப்படி போறதுன்னு சொல்லி நம்மளுடைய சேனல் GR சக்சஸ் டிஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், பிளேலிஸ்ட்ல பாருங்க. அதே மாதிரி 33rd கொஸ்டின் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த சம் நம்ம செப்பரேட்டாவே இந்த ஒரு சம் வந்து நம்மளுடைய சேனல் GR சக்சஸ் டிஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செப்பரேட்டா கொடுத்திருக்கோம் பாருங்க. 34 நமக்கு எத்தனை மேட்ரிக்ஸ்னு கிடைச்சிருக்கு கொஸ்டின். 35th வந்து பாத்தீங்கன்னா இது ஜாமெட்ரியில இருந்து ஷோ தட் தி ட்ரையாங்கிள் தி மீடியன் அண்ட் கான்கரண்ட் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் நீங்க அந்த 3 தீரத்தை படிங்க, அந்த தீரத்தோட கம்பேரிசன் பண்ணவே போதும். 36th வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் தான். ட்ரையாங்கிள் ஷேப்ட் கிளாसेस வித் தி வெர்டிசஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. has to be painted. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் இஸ் பெயிண்டட் னா வித்அவுட் தி பித்தாகரஸ் ஷோ த. அதுக்கு முன்னால என்ன கொடுத்திருக்காங்க பக்கெட். அப்ப நம்ம இது வந்து மெஷர்மென்ட்ல கம்பேர். क्वेश्चन நம்பர் 37 வந்து பாத்தீங்கன்னா இதுமே வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில கொடுத்திருக்காங்க. 38 வந்து டிக்னாமெட்ரியில கம்பேர் பண்றோம். 39 வந்து மெஷர்மென்ட்ல கம்பேர். 40 क्वेश्चन நம்பர் 40 வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட். ரொம்ப சிம்பிளான சம். முதல்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் CV = சிக்மா பை x பார் இன்டு 100% கம்பேரிசன் பண்ணி பண்ணோம். இது வந்து क्वेश्चन நம்பர் 40. 41 வந்து ப்ராபபிலிட்டில கம்பேர் பண்ணி. 42 வந்து கம்பல்சரி. क्वेश्चन நம்பர் 29ல இருந்து 41 வரைக்கும் 9 क्वेश्चन. क्वेश्चन நம்பர் 42 வந்து கம்பல்சரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் கொடுத்திருக்காங்க. சோ இது நமக்கு தெரியும் Aன்றது பிரைம் ஃபேக்டர் ஆஃப் 42. அப்ப பிரைம் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டர் வந்து நம்ம 2 3 5 7 9 இருக்கு. 11 13 15 கிடையாது 17 அதுக்கு அப்புறம் 19 23 நெக்ஸ்ட் வந்து 29 31. சோ இது மாதிரி கம்பேரிசன் பண்ணி எடுக்கணும். Bன்றது வந்து நம்ம x வந்து பார்த்தோம்னா 0 எடுத்துனா 2 அப்ப 0, 1. Cன்றது நம்பர் கொடுத்தா வெரிஃபை தி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஓவர் யூனியன் கம்பேரிசன் பண்ணி போடுறது क्वेश्चन நம்பர் 42. சோ ஓவரால் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பல டைம் சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம் விட்டுறாதீங்க. இந்த 3 கான்செப்ட் வச்சு போட்டீங்க எளிமையா பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்ட் 3 பிராக்டிகல் ஜியோமெட்ரி கிராஃப். இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் சம்ல கொடுத்திருக்காங்க. இல்ல ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா மீடியன் ஐ மீன் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மீடியன் டிரா பண்றது. சிமிலர் ட்ரையாங்கிள் ரொம்ப சிம்பிளா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन 44 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டான சம். ஃபர்ஸ்ட் ரெண்டு எக்ஸர்சைஸ்மே கிராஃப்ல இருந்து கம்பேரிசன் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் இந்த ஒரு சம், செகண்ட் எக்ஸர்சைஸ் உங்களுக்கு எந்த சம் ஈஸியா இருக்கோ அந்த சம் போடுங்க. இது ஃபர்ஸ்ட் சம் டிஃபிகல்ட்டா இருந்தா செகண்ட் சம் போடுங்க. சரிங்களா? நம்ம கிராஃப் ஜியோமெட்ரி பொறுத்த வரைக்கும் ரெண்டு எக்ஸர்சைஸ் இருக்கு, ரெண்டுமே. இப்போ நம்ம பிராக்டிகல் ஜியோமெட்ரின்னு சொல்லும்போது டான்ஜென்ட் சிமிலர் ட்ரையாங்கிள் பார்த்து கண்டிப்பா எழுதலாம். அதே மாதிரி கிராஃப் சொல்லும்போது ரெண்டு எக்ஸர்சைஸ் எந்த எக்ஸர்சைஸ் உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கோ அந்த எக்ஸர்சைஸ் பயன்படுத்திங்க. சோ ஓவராலா இந்த क्वेश्चन பேப்பர்ல இது 3 பேजेस முடிஞ்ச இந்த क्वेश्चन 1 to 40 44 வரைக்கும் क्वेश्चन தான் கம்பேரிசன் பண்ணிருக்கோம். மேத்ஸ் again and again சொல்றேன், நம்மளுடைய சேனல் GR சக்சஸ் டிஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஃபுல்லாமே பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர், ஒரு தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம கண்டிப்பா எக்ஸாம் சொல்லும் போது தமிழ் மீடியம் ஆக்சுவலா பப்ளிக்ல ஒன்று புரிஞ்சுங்க. இப்போ நிறைய பேருக்கான டவுட் என்னன்னா தமிழ் மீடியத்துக்கு தனியாக கொஸ்டின், இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொஸ்டின் வருமா சார்? அப்படிலாம் கிடையாதுப்பா. பப்ளிக்ல கம்பேரிசன் பண்ணும்போது முதல்ல கொஸ்டின் தமிழ்ல கொடுத்துட்டு அது கீழே அதோட டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல கொடுப்பாங்க. இல்ல சில நேரத்தில் இங்கிலீஷ்ல கொடுத்து அதோட டிரான்ஸ்லேஷன் தமிழ். அப்ப தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும். என்ன இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிளஸ் என்னன்னா இன்கேஸ் கொஸ்டின் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்ல நம்ம என்னதான் நம்ம இங்கிலீஷ்ல படிச்சாலும் சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தமிழ்ல நம்மளோட தாய்மொழியில படிக்க ரொம்ப எளிமையா இருக்கும். ஸோ அப்ப ரெண்டு மீடியத்துக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து ரெண்டு மீடியத்துக்கு ஒரே காமன் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் வந்து இங்கிலீஷ் மீடியம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ரொம்ப சிம்பிளா கொஸ்டின் நல்லா பெருசா தான் இருக்கும், நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் நம்ம ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் வாங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின். இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்து முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். இந்த கேட்டகரியில ஓவராலா கொஸ்டின் நம்பர் 1 to 11 வரைக்கும் இருக்க 1 மார்க் கொடுத்திருக்காங்க. 1 மார்க் again and again சொல்றமா, நீங்க
புக் பேக்ன்ற கொஸ்டின் வந்து நீங்க தனியா செப்பரேட்டா வந்து அந்த கொஸ்டின்ஸ் நீங்க வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுன்னா எக்ஸாமுக்கு ஒரு முறையாவது நீங்க தனியா ஒரு ஷீட்ல அதுக்கான ஆப்ஷன் ஆன்சர் எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் அதோட அப்ளிகேஷன் சம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ். இதுலயே நம்பர் மாத்தி கொடுத்தா எப்படி போறது? ஒரு எக்ஸாம்பிள் 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏரியா ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணா இதுல வேற நம்பர் கொடுத்து எப்படி போறது? அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ ஆப் பி ஆப் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்கறானா வேற ஏதாவது 2 பாயிண்ட் எழுது. ஸோ இது மாதிரி அப்ளிகேஷன் சம்ஸ் தான் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ஓவராலா இந்த கேட்டகரியில 11 1 மார்க் பண்ணா 1 மார்க் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம். புக் பேக் 1 மார்க் பிளஸ் 6 பிடிஏ கொஸ்டினோட 1 மார்க் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இருந்து ஆஃப் இயர்லி வரைக்கும் இருக்க கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 1 மார்க். ஸோ இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வி ஹோப் பப்ளிக்ல இருந்து வருவதற்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஓவராலா பப்ளிக் நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இருந்து லாஸ்டா தேர்ட் ரிவிஷன் வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் செப்பரேட்டா நீங்க தனியா வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் பிடிஏ கொஸ்டின் வச்சு படிச்சீங்கன்னா டெஃபினட்டா 90 பக்கம் எடுக்கலாம். நிறைய சான்சஸ் இருக்கு. பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லுங்க 10th மேத்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2023 5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட். பர்டிகுலரா இந்த கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் வந்து நீங்க தேவைப்படுறவங்க கண்டிப்பா நம்ம அப்லோட் பண்றோம். சீக்கிரம் வந்து பிடிஎஃப் லிங்க் நீங்க ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் 12 இருந்து 14 வரைக்கும் 1 மார்க் தான். ஸோ ஓவராலா 1 to 14 வந்து 1 மார்க் மறந்துடாதீங்க. 1 மார்க் வந்து ஆப்ஷனோட எழுதுங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் கேட்டகரி கம்பேரிசன் ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரி. அது கம்பேரிசன் கொஸ்டின் நம்பர் 15 வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன் ஃபங்க்ஷன் உறவுகள் சார்பு. இது தமிழ் மீடியம் கொஸ்டின்றதால 16 வந்து f of x கம்பேரிசன் பண்ணிருக்கும். நெக்ஸ்ட் 17 18 ரெண்டு சம்மே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் தொடர்கள் அந்த சீரிஸ் அண்ட் சீக்வன்ஸ் கம்பேர் பண்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 வந்து பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரால கம்பேர் பண்ணி கொஸ்டின் நம்பர் 20 வந்து ஜியோமெட்ரி இருந்துனா 21st 22nd வந்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப சிம்பிள் y வெட்டு துண்டுலாம் கம்பேரிசன் பண்ணிருக்காங்க. சோ y = mx + c ல கம்பேரிசன் பண்ணா நெக்ஸ்ட் ஒரே நேர்கோட்டில் அமையணும் 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரே நேர்கோட்டில் அமைய = 0 ன்னு வெச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இது வந்து 22nd. 23rd வந்து டிக்னாமெட்ரியில கம்பேர் √(1 + sin θ / 1 / sin θ = secant θ + tan θ). இது கான்ஜுகேட் மெத்தட்ல போடலாம். ரொம்ப சிம்பிளா 24th வந்து பார்த்தா மேட்ரிக்ஸ் கேட்டது ரொம்ப சிம்பிளான சம். மேட்ரிக்ஸ் வந்து நம்ம மார்க் வாங்குறதுக்காக வச்சிருக்க சாப்டர் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன கொஸ்டின் நம்பர் 25th வந்து பாத்தீங்கன்னா இதுமே வந்து நமக்கு வந்து இந்த சம் வந்து பர்டிகுலர் மெஷர்மெண்ட்ல இருந்தா கொஸ்டின் 25th 26th 27th வந்து நமக்கு இப்ப நீங்க புள்ளிகள் நிகழ்தகவல் வந்து கம்பேரிசன் பண்ணிருக்காங்க. மாறுபாட்டுகள் அதன் சராசரி அப்ப சிவி தட் மீன்ஸ் மாறுபாட்டுகளுக்கு சிக்மா பை x பார் × 100% கம்பேரிசன் பண்ணி போடணும். 28வது கொஸ்டின் கம்பல்சரி. ஒரு பகடை உருட்டும் அதே நேரத்தில் ஒரு நாணயம் சுண்டப்படுது. பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கான நாணயத்தில் தலை கிடைப்பதற்கான நிகழ்வு. சோ இது கம்பல்சரி. அப்ப கொஸ்டின் 15 ல இருந்து 27 வரைக்கும் கொஸ்டின் 9 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணி கொஸ்டின் 28 கம்பல்சரி அப்படினா again and again சொல்றப்ப நீங்க நிறைய பிராக்டீஸ் பண்ணிப்பாங்க. சம் பொறுத்தவரைக்கும் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளா ஒரு டயலாக் சொல்லுவாங்க. நம்ம அதிகமா கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆனா நீங்க அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எழுதி பார்க்கணும். எப்படி மத்த சப்ஜெக்ட் சொல்றீங்க அதை எழுதி பார்க்கணும். சம் நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு நல்லா நீங்க ஈகரா இருந்தீங்கன்னா மேத்ஸ்ல ரொம்ப எளிமையா எங்க போனாலும் நம்ம பொழைச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க ஒரு கான்செப்ட். எதுக்காக சொல்லுவோம்? மேத்ஸ் நீங்க நல்லா தெரிஞ்சதுன்னா எளிமையா மத்த சப்ஜெக்ட் ஈஸியா படிச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. சோ அதனால மேத்ஸை நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். 2 மார்க் பொறுத்த வரைக்குமே நீங்க அகைன் சொல்றேன் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இருந்து லாஸ்டா முடிஞ்ச ஆஃப் இயர்லி வரைக்கும் இருக்க கொஸ்டின் பிளஸ் பிடிஏ கொஸ்டின் இருக்க 2 மார்க் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையா மார்க் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க். இதுல வந்து 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். 2 மார்க் முடிச்சிட்டோம். கொஸ்டின் நம்பர் 29ல இருந்து இது ஆன்சர் எனி 10 ஏன்னா 10 வினாக்கள் வேணும். ஆனா வினாய் 42 கட்டாயமா விளையாடும். அப்ப 29ல இருந்து 41வது வினா வரைக்கும் இருக்க கொஸ்டின் 9 கொஸ்டினும் வினாய் 42 கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். அப்ப அது பிறகு 29வது கொஸ்டின் பாருங்க. A என்பது 8 விட குறைவான இயலெண்களின் B என்பது 8 விட குறைவு பகா எண்களின் C என்பது இரட்டைப்படை பகா எண்கள் A × B - C = A × B - A × C என்பது இது ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப சிம்பிளான சம் தான். அதே மாதிரி கொஸ்டின் 30 வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் கம்பேர் பண்ணியிருக்கோம். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. 31st வந்து பாத்தீங்கன்னா 30 ரெண்டுமே வந்து செகண்ட் சாப்டர்ல இந்த ரெண்டு சம் 0.123 ரொம்ப சிம்பிளான சம். நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். x = 0.123 123 பார் பட் 123 123 அப்ப நம்ம 3 பிளேஸ் வரணும் 100 1000 ஆல மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணி இது வரை கேட்காத சம். இது ஒரே ஒரு சம் மட்டும் தான் இருக்கு, யூனிக்கா இருக்கு. அதனால நம்மளுடைய சேனல் GR சக்சஸ் டீச்சர் இந்த சம் நான் இதுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 33 வந்து பை XYZ. இது வரைக்கும் நம்ம கம்பேரிசன் பார்த்த கொஸ்டின் மார்க் கேட்காத கொஸ்டின் XYZ கண்டிப்பா வரது சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 31st கொஸ்டின் ஜியோமெட்ரியில எடுத்திருக்காங்க. 35th வந்து நமக்கு எது மேட்ரிக்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். இந்த சம்மும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அழகணியை பயன்படுத்தி போறது தான் அணிகளை கேட்டிருக்காங்க. 36வது கொஸ்டின் நமக்கே தெரியும். எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் நாற்கரத்தின் பரப்பு மறந்துடாதீங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 37வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா முக்கோணவியல் ஐ மீன் டிக்னாமெட்ரி கம்பேர் பண்ணிருக்காங்க. 38வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ல இருந்து கம்பேர் பண்ணி கொடுத்திருக்காங்க. 39 38 30 ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஐ மீன் அளவியல இருந்து ஒப்பிட்டு கொடுத்தாங்க. சோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பல டைம் சொல்லியிருக்கோம். சில சாப்டர்ல ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலமும் அதே மாதிரி வந்து ஏரியா ஆஃப் கோஆர்டினேட் மேக்ஸிமம் சில நேரம் ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலா வேற சில சம் சொன்னா அப்ளிகேஷனா தான் சில சம் XYZ கேட்டிருக்க மாதிரி சில நேரத்துல கம்பல்சரில கேட்டுக்கும் சில நேரத்துல சம் வரது நிறைய சான்சஸ் இருக்கு.
ஸோ தீரம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, தீரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அகைன் அண்ட் அகைன் நிறைய சம ப்ராக்டிஸ் பண்றதுனால முதல்ல நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க எந்தெந்த ஏரியால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த ஏரியால இருக்க சம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட. இது ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம கிரியேட் பண்ணது கிடையாதுப்பா, ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் தான். இந்த கொஸ்டின் பேப்பர் யாருக்காவது ஒருத்தர் யூஸ்ஃபுல்லான கான்செப்ட்ல தான் இந்த வீடியோ அப்லோட் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபைனல் கேட்டகரி, இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபைனல் கேட்டகரி பார்க்கும்போது 40 கொஸ்டின் பேப்பர் 40 வந்து பாத்தீங்கன்னா நிகழ்தகவு புள்ளியிலிருந்து கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. 40 41 42 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சம், எதிர்பார்க்கக்கூடிய சம். இந்த சம் ரொம்ப சிம்பிளான சம் தான். இது கோஆர்டினேட் ஜாமெட்ரி இந்த 3 பாயிண்ட்டை கொடுத்துட்டு ஏபிசி முடிவு ஏ இருந்து வரை நடுக்கோடு மற்றும் குத்துக்கோடு. அப்ப நடுக்கோடுன்னு சொல்லும் போது அதை நம்ம என்ன பண்ணோம், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு 2 பாயிண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நடுப்புள்ளி கண்டுபிடிச்சு 2 புள்ளி அமைப்புனா. அதே குத்துக்கோடுன்னு சொல்லும் போது முதல்ல ஸ்லோபை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பர்பண்டிகுலர் ஸ்லோபை கம்பேரிசன் பண்ணி சிங்கிள் சாய்வு கம்பேர் ஒரு புள்ளி மற்றும் சாய்வு அமைப்பு y மைனஸ் y1 ஈக்குவல் டு m x மைனஸ் x1 கம்பேரிசன் பண்ணி பண்ணி கொஸ்டின் நம்பர் 42. ஸோ அப்போ ஓவராலா வினாயின் 29ல 41 வரைக்கும் இருக்க கொஸ்டின் 9 கொஸ்டின் ஆன்சர் பண்ணி 42 கண்டிப்பா அட்டன் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பகுதி 4 கடைசி வந்து கிராஃப் ப்ராக்டிகல் ஜாமெட்ரி. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கிராஃப் கொடுத்துருக்காங்க. y ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 3 வரைபடம் வரைந்து அதன் மூலம் x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 9 ஈக்குவல் 0 என்ற சமன்பாடு தீர்க்கும். இல்ல இந்த கொஸ்டின் டிஃபிகல்ட்டா கீழ இருக்க டேபிள் இருக்கான சம் ரொம்ப சிம்பிளான சம் தான். நீங்க எதரா சாய்ஸ் தான் எல்லா கொஸ்டினுமே எளிமையா போடலாம். நெக்ஸ்ட் ப்ராக்டிகல் ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வடிவத்த முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கோணத்திலே குத்துக்கோடு வரைகிற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கணும். ப்ராக்டிகல் ஜாமெட்ரி பண்ண 3 கான்செப்ட் இருக்குது. 3 கான்செப்ட் என்னன்னு சொல்லணும்னா, ஒன்னு சிமிலர் ட்ரையாங்கிள் வடிவத்த முக்கோணம், அதுக்கப்புறம் வந்து முக்கோணம் வரைதல் நடுக்கோடு குத்துக்கோடு வருது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொடுகோடு. நீங்க ஏதாவது 2 பாத்தீங்கன்னா போதும், 3 பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எப்படினாலும் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும். இப்போ நம்மளோட சாய்ஸ்னு சொன்னீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிளும் அதுக்கப்புறம் வந்து டேஞ்சன்ட் பாத்தீங்கன்னா போதும். வடிவத்த முக்கோணமும் தொடுகோடு வருது. அதே மாதிரி கிராஃப் வந்து 2 எக்ஸசைஸ் உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் அந்த எக்ஸசைஸ் யூஸ் பண்ணீங்க. எல்லா எக்ஸசைஸுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஓவராலா இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம 5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம்னு சொன்னோம். 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் தான் பார்த்திருக்கோம். ஸோ மத்த கொஸ்டின் பேப்பர் வந்து பிடிஎஃப் லிங்க்ல கொடுக்குறோம், நீங்க டவுன்லோட் பண்ணி தேவைப்படுற ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம கிரியேட் பண்ணது கிடையாது, ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல் ஆகட்டும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எக்ஸாம் நடக்காது இருக்கீங்களா, இனி நாளைக்கு பார்த்தா டுமாரோ அல்லது அதே மாதிரி டே ஆஃப்டர் டுமாரோ மண்டேல வந்து நடக்கிற சான்சஸ் இருக்குல்ல, அதுக்காக இந்த கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்றோம். அது மட்டும் இல்லாத இந்த எல்லாமே நல்லா ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின், இந்த 3 ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் பிளஸ் ஆப்பேலி கொஸ்டின் பேப்பர், இந்த 4 கொஸ்டின் பேப்பர் ஒரு லிங்க் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4 கொஸ்டின் பேப்பர் ஃபுல் போர்ஷன் நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப 4 ஃபுல் போர்ஷன் நீங்க எழுதும் போதே கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் வந்து நம்ம தயாராயிட்டோம்னு அர்த்தம். நம்மளோட நோக்கம் நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம்னா பொதுத் தேர்வு வந்து நல்ல சிறந்த முறையில் எழுதணும். நம்ம எந்த லெவல்ல போனோம் முதல்ல நீங்க 10th ஸ்டாண்டர்ட் மார்க் எடுங்கன்னு தான் கேட்கறாங்க. ஈவன் நம்ம எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் முதல்ல 10th ஸ்டாண்டர்ட் மார்க். ஸோ அதுக்கு தான் 10th ஸ்டாண்டர்ட் இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஸோ நீங்க மேத்ஸ் எக்ஸாம் வரக்கூடிய மேத்ஸ் எக்ஸாம் நல்ல முறையில் எழுதுங்க. அடுத்து நம்ம வந்து அறிவியல், நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் சோசியல் சயின்ஸுக்கும் நமக்கு டைம் கிடைக்கும். மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நமக்கு மற்ற டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சோன்னு கண்டிப்பா அப்லோட் பண்றோம். ஸோ எகைன் அண்ட் எகைன் சொல்றேன், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனல் GR Success ST சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாத எகைன் அண்ட் எகைன் சொல்றேன், இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஒன்ஸ் அகைன் thank you from GR Success STC, those who like our video, those who share our video, those who still supporting our channel GR Success STC. thank you all. இந்நாள் வரைக்கும் நம்மளுடைய சேனல் GR Success STC உங்களோட மேலான ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் GR Success STC மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பி சொல்றேன்ப்பா, நம்ம எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல இப்படியும் போடலாம் அப்படியும் பண்ணலாம், எப்படினாலும் பண்ணலாம்ப்பா. ஆனா நம்ம கான்செப்ட் எல்லாருடைய நோக்கமும் நம்ம நிறைய இடத்துல கொஸ்டின் பேப்பர் பார்த்து எல்லாருடைய நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் நல்ல முறையில் எழுதணும். அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த வீடியோஸ் நம்ம போடுறோம். கண்டிப்பா பயன்படுத்தி. இங்கிலீஷ்ல ஒரு சில கேட்டிருக்கீங்க இந்த பேராகிராஃப், ஒரு சில கேட்டிருக்கீங்க கமெண்ட்ல, அந்த கமெண்ட்ல கேட்டவங்க எங்களால் ரிப்ளை பண்ண முடியல, அதுக்கான ரிப்ளை இப்போ கொடுக்குறோம். பேராகிராஃப் நீங்க எழுதும் போது இந்த மெத்தட்ல எழுதலாமா சார் கேட்குறேன். கண்டிப்பா நீங்க எழுதலாம், தவறு கிடையாது. ஏன்னா நம்ம ஒண்ணுமே படிக்காத இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இதை யூஸ் பண்ணிக்க. அதே மாதிரி சொல்றேன்ப்பா, உங்களுக்கு ஈஸியா நிறைய பேர் மெமரைஸ் ஆயிருக்கு சார், எங்களுக்கு இந்த பேராகிராஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ நன்றி. ஏன்னா உங்களுக்காக தான். ஏன்னா ஒரு சிலர் இங்கிலீஷ்ன்றதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு சந்தோஷப்படணும். ஏன்னா we are learning not a subject but a language, ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறோம். ஸோ அப்ப அந்த மொழியை கற்றுக்கிட்டு நமக்கு எப்படி எளிமையான முறையில் கற்றுக்கொள்கிறோமோ அதுக்காக தான் நம்ம எப்படியாவது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அதை புரிய வைக்கணுன்ற கான்செப்டுக்காக தான் அந்த பேராகிராஃப் வந்து எல்லா யூனிட்டுக்குமே பேராகிராஃப் போட்டிருக்கோம். 2 மார்க். அதே மாதிரி சினானிம்ஸ் மேக்ஸிமம் நம்ம சேனல்ல போட்டிருக்கிற வேர்ட்ஸை பாருங்க.
பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சினானிம்ஸ் 120 ஆன்டினிம்ஸ் 150 வேர்ட்ஸ் போட்டிருக்கும். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நடந்து முடிஞ்ச எல்லா இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரும் எடுத்து பாருங்க, மேக்ஸிமம் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. எல்லா கொஸ்டினுமே கொஸ்டின் 1 to 47 வரைக்கும் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் எழுதுங்க. எல்லா கொஸ்டினுமே கொஸ்டின் நம்பர் வைஸாவே நம்ம வந்து தனித்தனியாவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க. கண்டிப்பா நீங்க அதுல இருக்க பாயிண்ட்ஸ் எழுதி உங்களுக்கு ஃபுல் மார்க் கன்ஃபார்மா பப்ளிக்ல கிடைக்குது. நான் பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுறீங்க, இதில் எழுதலாமா அப்படி எழுதலாம். எல்லாருக்கான ஒரே குறிப்பு என்னன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, கண்டிப்பா நீங்க தப்பு இல்லாத நீங்க எந்த கைட்னாலும் படிக்கலாம். நம்மளோட சேனல்ல போட்டுக்கிற பாயிண்ட்ஸ் தான் படிக்கணும்ன்றது கிடையாதுப்பா. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கிறது படிங்க. ஆனா தப்பு இல்லாத எழுதுங்க. நிறைய 4 பக்கம் 5 பக்கம் எழுதுனா நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது. பேஜஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஒன்லி கண்டென்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். 1 பேஜ், ஏன்னா நாங்க ஆல்ரெடி பேப்பர் வேல்யூஷன் போயிருக்கோம். ஸோ அப்ப நம்ம சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா, கண்டென்ட் தான் முக்கியம். இப்போ 1 பேஜ் எழுதி 1.5 பேஜ் எழுதி கூட இதுல பார்த்தா ஃபுல் மார்க் எடுத்து எத்தனை பேர், 4 பேஜஸ் எழுதி 4 மார்க் எடுத்த கூட எத்தனை பேர். மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கக்கூடாது. ஸோ அதிகபட்சம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேராகிராஃப் 2 பேஜஸ்லேயே எனஃப். 2 பேஜஸ் நீட்டா எழுதலாம். ஏன்னா அதுக்குள்ளே கண்டென்ட் அவங்க கேட்குற கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பாயிண்ட்ஸா எழுதலாமா சார் பேரா? உங்களுக்கு நான் 2மே சொல்லியிருக்கேன். நீங்க எதை பாயிண்ட்ஸா எழுதலாம் சரி, இல்ல அந்த பாயிண்ட்ஸே யூஸ் பண்ணி எப்படி பேராகிராஃப் எழுதுறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் thank you from GR Success ST, those who have been supporting our channel GR Success STC, and also on behalf of our YouTube channel GR Success STC, we would like to say the great wishes to write the first revision test and also second revision, third revision the good manner. Our aim is only for the public. So thank you for your valuable support to our channel GR Success STC. Thank you all.